ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறால் சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 100 கிராம் இறால், 100 கிராம் சேப்பங்கிழங்கு. இந்த சேப்பங்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குழம்பு நம்ம தோலை எடுத்துட்டு குழம்பு கொதிக்க போது போட்டு வேக வைக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 துண்டு தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் இதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப குக்காக தேவையில்லை, கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும். ஸோ ஒரு நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும் தக்காளி. தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இறால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேப்பங்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்புக்கு தேவையான சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காயோட மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுக்கணும். குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. காய் வந்து நல்லா குக்காய் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்கள், குழம்பு வந்து 2 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் தெரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து தூவி நம்ம குழம்ப இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கம கமன்னு டேஸ்டான
சேப்பங்கிழங்கு இறால் பிட்டா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.